எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பாக்கியராஜ் எப்படி இறந்தார், அதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு பெண் தற்போது புட்டு வச்சிருக்கிறாங்க. மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இதனால தான் பாக்கியராஜ் அவர்கள் இறந்து போனாரான்னு ஒவ்வொருத்தருமே தலையில் அடிச்சுக்கிட்டு இப்போ அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவர் இறக்கிற அன்னைக்கு முன்னாடி நாள் நடந்திருக்குது. அன்னைக்கு இரவு அவர் இறந்து போயிருக்காரு. அன்னைக்கு பகலில் நடந்த விஷயங்கள்லாம் என்ன, அந்த பெண் என்னென்ன ரகசியங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். ஏன்னா இது சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே பரபரப்பாக பரவிட்டு இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சேனலுக்கு புதிதாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போனார். அவருடைய மரண செய்தி நம்முடைய தமிழகம் முழுக்கவே எல்லார் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இப்படி இருக்கிறப்ப அவர் எதனால் இறந்து போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணங்கள். முதல் காரணங்கள், பாரதிராஜா அவர்கள் 2 வாரத்திற்கு முன்னாடி இறந்து போனார். நேர்களே, பாரதிராஜா அவர்கள் பாக்கியராஜுக்கு எல்லாமாவே இருந்தார். ஒரு அப்பாவாக இருந்தார், ஒரு குருவாக இருந்தார், ஒரு நண்பனாக இருந்தார். அப்படிப்பட்ட பாரதிராஜா அவர்கள் இறந்து போனது பாக்கியராஜ் அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியல. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பாக்கியராஜ் அவர்களுக்கு பாரதிராஜா அவர்கள் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியராஜ் அவர்கள் ஒரு ஏழை குடும்பத்தில், ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் நேயர்களே. அப்படிப்பட்ட பாக்கியராஜ் அவர்களை பாரதிராஜா தான் வா என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக நீ இரு அப்படின்னு அவருடைய திறமையை பார்த்து அழைச்சிக்கிட்டு சேர்த்துக்கிட்டாரு. பாரதிராஜா தன்னுடைய 2வது படத்துலையும் பாக்கியராஜா அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சுக்கிட்டாரு. 3வது படத்தில் பாரதிராஜா ஒரு கேரக்டரை பாக்கியராஜ் கொடுத்ததோடு இல்லாமல் மீண்டும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வச்சு அடுத்து நீ போய் டைரக்ஷன் பண்ணு அப்படிங்கிற நம்பிக்கையும் கொடுத்து பண உதவியும் பண்ணவர் பாரதிராஜா அவர்கள். இப்படி கத்தும் கொடுத்து பண உதவியும் பண்ணி எல்லா உதவியும் பண்ண பாரதிராஜா அவர்கள் இறந்து போனது பாக்கியராஜ் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா அவர் தான் குரு. அதனால் எதனால் பாக்கியராஜ் அவர்கள் இவ்வளோ தூரம் மன உளைச்சல் அடைஞ்சார் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியுது. இப்படி இருக்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம்னா, சரியாக அவர் இறக்கிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி குஷ்பு மற்றும் சுந்தர்சியுடைய மகளுடைய திருமணத்திற்கு போய் எப்பயுமே இல்லாத அளவுக்கு இந்த முறை பாக்கியராஜ் அவர்கள் அதிகமாக மது அருந்திருக்கிறாரு. அவங்களுடைய குடும்பத்தினரே அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இவர் இந்த மாதிரிலாம் மது அருந்தவே மாட்டார், இவ்வளோ தூரம் அருந்துறாரு. அவர் ஏற்கனவே மதுவை நிறுத்தி பல வருஷங்களாவது தான் முதல் தடவையாக மது அருந்திருக்கிறாராம். அதன் பிறகு 3 நாள் ஆகுது. 3 நாள் கழிச்சு அவர் இறந்து போகிறாரு. இப்படி இருக்கிறப்ப எல்லாருமே சொன்ன விஷயம் மன அழுத்தமும் அதிகப்படியான மதுவும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் அந்த கடைசி நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குறித்து அந்த பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே பாரதிராஜா இறந்ததுனால பாக்கியராஜ் சார் மிக பெரும் அளவுக்கு துன்பத்திலையும் துயரத்திலையும் இருந்தாங்க. அவர் எந்த அளவுக்கு துயரத்தில் இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பாக்கியராஜ் இருந்தால் வீடே சார் இருக்கும்போது வீடே கலகலப்பாக இருக்கும். ஆனால் என்னைக்கு பாரதிராஜா இருந்தாரோ அவர் வீட்டை விட்டு வெளியே வரல, அவருடைய ரூமை விட்டு வெளியே வரல. ஒரு விஷயம். இன்னொன்று, என்னைக்கு குஷ்பு மற்றும் சுந்தர்சியுடைய மகளுடைய திருமணத்துக்கு போயிட்டு பாக்கியராஜ் சார் ஃபேமிலியோடு வந்தாரோ வந்ததில் இருந்து அதிகப்படியாக மது அருந்தினார். இப்படி இருக்கிறப்ப அவர் இறக்கிறதுக்கு அன்றைக்கு காலையில் என்ன நடந்திருக்குதுன்னா, அவங்களுடைய வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் அதில் பாக்கியராஜ் கலந்து கொள்ளவே இல்லை. அந்த ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஆரம்பித்து 8-10 மணி வரைக்கும் நீடிச்சிச்சு. பாக்கியராஜ் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாமல் அவருடைய ரூமுக்குள்ளேயே இருந்துக்கிட்டாரு. இப்படி இருக்கிறப்ப ஒரு 2 மணிக்கு அவருக்கு இதய வலி வந்திருக்குன்னு சொன்னார். மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா அவர் இறந்து போயிருக்காரு. ஒருவேளை அந்த பார்ட்டி நடக்கலைன்னா, அந்த ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா பாக்கியராஜ் முன்னாடியே இதய வலி இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்கலாம். பாக்கியராஜ் சாரை காப்பாற்றிருக்கலாம். ஒருவேளை பாக்கியராஜ் சார் ஏன்னா கண்டிப்பாக அந்த பார்ட்டி நடக்கலைன்னா முன்னாடியே சொல்லியிருப்பார். ஒருவேளை அந்த பார்ட்டி நடந்ததுனால கூட அவர் சரி யாருடைய சந்தோஷத்தையும் கெடுக்க வேண்டான்னு தள்ளி போட்டிருக்கலாம். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட மனுஷர் தான். மற்றவங்க சந்தோஷமாக இருக்கும்போது இதுக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவர். அதனால் கூட அவர் தள்ளி போட்டிருக்கலாம். அதுவே அவருடைய மரணத்துக்கு காரணமாகவும் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட பெண் சொன்ன குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சிகரமாகவும் பரபரப்பாகவும் போயிட்டு இருக்கு நேயர்களே. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. நன்றி.